தருபவள், மடையை தருபவள் மாரியம்மன். ஒவ்வொரு சாமியும் பொண்ணுடா, ஒவ்வொரு பொண்ணு சாமிடா. தமிழக வெற்றி கழகம் பெண்களை தெய்வங்களாக பார்க்கிறது. அந்த பெண் தெய்வங்களை பார்த்து பொன்ராஜ் என்ற ஒரு மனித பதர் அவதூறாக பேசியிருக்கிறது. நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனது மனம் பதறிக் கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? நான் இந்த பக்கம் பனையூரில் இருந்து கிளம்பி அண்ணன் இட்ட அன்பு கட்டளைக்காக ஓடோடி இந்த பக்கம் வந்தேன். அத்தனை நேரம் தலைவரோடு தான் இருந்தேன். அவர் அந்த பக்கம் திரும்பி பொன்ராஜ் என்ற மனித மிருகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்று கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார். நீ அறிவாலயத்திற்கு நன்றி விசுவாசம் காட்டுவதற்காக, அவர்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுவதற்காக, மாற்று கருத்து கொண்ட பெண்களை பார்த்து என்ன சொல்ற சொல்ல நான் கூசுது. ஆனா அவன் சொன்னது என்னுடைய வீரியம் உங்களுக்கு தெரியணும். மாற்று கருத்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்கள் எல்லாம் விபச்சாரிகள் சொல்றேன்னு சொன்னா, இந்த மேடையில் இருந்து அம்பத்தூரில் என்று சொல்லுகிறேன், பொன்ராஜ், நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பது வேறு. சிங்க பெண்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, அக்காக்களே, அப்பாக்களே, அம்மாக்களே, தம்பிகளே, தங்கைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, எதுக்கு தனித்தனியா சொல்லிக்கிட்டு ஒரே வரியில சொல்லிடலாம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். இத்தனை மணிக்கு கட்டுக்கடங்கி இத்தனை பெரிய கூட்டம் ஜெயிச்சிட்டாரு. தளபதி அம்பத்தூர்ல ஜெயிச்சிட்டாரு. வெற்றி வெற்றி வெற்றி. உயிர் தலைவருக்கு உயிர் வணக்கம். ஆணைக்கு அழகு பார்க்கும் பாசமிகு பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய பரப்புரை செயலாளர் அண்ணன் ஆஞ்சல் சம்பத்துக்கு நல்வணக்கம். அம்பத்தூரை வெற்றி கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிற அன்பு அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு வெற்றி வணக்கம். எந்த மேடை கிடைச்சாலும் திமுக ஒரே ஆடியோ ரெக்கார்டிங் ஆஃப் செய்யக்கூடிய, பிரியாணி போடக்கூடிய எங்களுடைய அதிரடி மன்னன், மாநில செய்தி தொடர்பாளர், செய்தி மன்னன் ராவுத்தர் இப்ராஹிமுக்கு பாச வணக்கம். இந்த கைத்தட்டெல்லாம் பார்த்தா நல்ல கைத்தல் தாங்க உங்களுக்கு. சபாஷ். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். காவல்துறைக்கு வணக்கம். என் மீது கொண்ட காதல் காரணமாக இத்தனை கேமராக்கள் நேராக படம் எடுத்தாலும் ஒளிந்து நின்று படம் எடுக்கிற உளவுத்துறை அவர்களுக்கு ஒரு வணக்கம். மண்டைக்கு மேல உள்ள கொண்டே வரைக்கிறான் முதல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே சந்தோஷம், எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்க மேல எனக்கு பெரிய வருத்தம். எங்க போனாலும் திமுக காரர்களை வம்பிழுக்கிறது. முதலமைச்சர் 5 வருஷம் தட்டு தடுமாறி ஒரு வண்டியை ஓட்டி முடிச்சிருக்காப்ல. அவர்கிட்ட அதை கேட்கறது இதை கேட்கறது. இப்படிதான் நம்ம ஏரியா பக்கம் ஒரு நாள் அவர் வந்தப்ப ஒரு அம்மா போய் குழந்தையை கொடுத்து குழந்தைக்கு பேரு வைங்க அப்படின்னு. குழந்தையுடைய அப்பா பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது குழந்தையோட அப்பா பேரு ஷேக் அலாவுதீன் அப்படின்னு. ஷேக் அலாவுதீன். அவர் அதை வாங்கி, ஓ ஜெயக்கடாவா, உலகத்துல ஜெயக்கடான்னு யாருக்காவது பேர் வைப்பாங்க? ஜெயக்கடா. அவரு அந்த வாங்கிட்டு சொல்றாரு, ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதி பேர் வைக்கிறேன், அது பொம்பளை குழந்தை. அந்த மனுஷனை போய் நீங்க இது நீங்களே அது நீங்களே. உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரே காப்பி கலாச்சாரம். ஒரு மாசமா டிவி பாக்குறேன். முன்னெல்லாம் 3 நாள் மூச்சை பிடித்து நடக்கக்கூடிய திமுக மாநாடெல்லாம் இன்னைக்கு நம்மை காப்பி அடித்து டிவியை போட்டு பாக்குற திமுக மாநாட்டை நடுவில் ரேம்பாக் போட்டானுங்க. ரேம்பாக்ல அவர் தலைவரை கூட்டு வர்றாங்க, துண்ட போடுறாங்க, பாட்ட போடுறானுங்க. நானு அதை நினைத்து பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகம் என் சகோதரன் சொன்னானே, கடைக்கோடி தொண்டன் ராஜ்மோகன் கையில் மைக்கு வரும். மேடைக்கு மேலே நின்று பார்க்கிற போது 15 லட்சம் மக்கள் திரண்டு நிற்பாங்க. ஆண்கள் அப்படியே முகம் மலர்ச்சியோட இருப்பாங்க. அது என்ன பிரமாதம். என் சிங்க பெண்கள் அப்படியே கர்வத்தோட நிற்பாங்க. என் அண்ணனை பார்க்கணும்னு அப்படி சிலிர்த்து போய் நிற்போம். ஒரு தேன்கூடு காட்டு மலை உச்சி மீது இருக்கிற தேன்கூட்டு பக்கத்தில் இருப்பதை போல அந்த மூச்சு காட்டு வெப்பம் என சுடும். அப்படியே எந்த பக்கம் பார்த்தாலும் சந்தோஷம். ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருப்பார் பாசமிகு பொதுச் செயலாளர்
இந்த பக்கம் கழக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு மெல்ல அந்த இசை ஸ்டார்ட் ஆகும். அந்த நொடி எனக்கு தெரியும். அப்படியே மைக்கு முன்னாடி வருவேன். அந்த அந்த வெப்பத்துக்கு நடுவிலே ஒரு தென்றல் போல ஒரு காற்று வீசும். மைக்கு முன்னாடி வந்து நான் நின்று சொல்வேன், தர்மத்தாயின் தவ புதல்வரே. ஒரு சாதாரண வெள்ள சட்டையை மடிச்சு விட்டு வெள்ளி காப்பை முறுக்கி விட்டு சிரித்த முகத்தோடு வெற்றி தலைவர் வருகின்ற போது அப்படி சொல்லும் போதே சிரிக்கும். ஓடி வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சு தொட்டு பேசவே தயங்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்கிற உலகில் எங்களை அத்தனை பேரையும் கட்டி ஆற தழுவி கை குலுக்கி நான் கொஞ்சம் மக்களை பார்த்துட்டு வந்துருவான்னு ஒரு குழந்தைய போல துள்ளி குதித்து என் தலைவன் அப்படி ஓடி வருகிற போது பசங்களா இருக்காங்க பாருங்க, அப்படி துண்டை சுத்தி தலைவருக்கு போடுவாங்க. அந்த துண்டெல்லாம் அப்படி எடுத்து அவர் தோல்ல போட்டு ஒரு 1000 துண்டோட ஆடி ஆடி அவர் வருகிற பொழுது, ஆஹா அழகர் ஆத்துல இறங்கிட்டாரு, சாமி வந்துருச்சு. அது எங்க இவர் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஆக தலைவரே நீங்க ரேம்ப்ல வர்றீங்க தலைவரே, அவரு ஆக நடந்து நடந்து வர்றாரு. ஆக 200 ஒருத்தர் கொடுத்து நாம போனா ரேம்பாக்க, அவங்க போனா டக்கு வாக்கா. எனக்கு இந்த தொழில் ரகசியம் தெரியலையே. இது பரவாயில்லைங்க. இதே மாதிரி அந்த டிவி கேல துண்டு வீசுறானுங்க பாருங்கடா, அதே மாதிரி வீசு 200 ரூபா வீசு வீசு. அவனுக்கு அவங்க தலைவர் மேல என்ன கோபமோ என்ன பழைய பகையோ தெரியல, துண்ட தோல்ல போட சொன்ன சுருட்டி மண்டையிலே போட்டா பாருங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகி மாதிரி ஒரு சிஸ்டர் போய் அப்படி ஒரு பூ கொடுப்பாங்க நம்ம தலைவருக்கு. அதே மாதிரி நீ போய் பூவை கொடு, பூவை கொடுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சொன்னீங்களே, பூவை வாங்கி என்ன பண்ணுன்னு சொன்னீங்களா? அவரு ஆக இந்த பூவை என்ன பண்றது இப்ப நானு 5 வருஷம் ஆட்சியவே என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியல. அவனை தூக்கி போட்டு போய் எல்லாத்தையும் காப்படிச்சிங்க. அந்த அம்மாக்கு அவ்வளவு சிரிப்பு, ஊரே சிரிக்குதுங்க. ஏன்னா அந்த பேண்ட் கலரை கூட வேணா காப்பி அடிப்பீங்க. ஒரே ஒரு லைன்ல சொல்றேங்க, மீடியா நண்பர்களா இருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எத்தனை முறை சொன்னாலும் கரெக்டா வெட்டி நமக்கு எதுக்கு வம்புன்னு அந்த லைனை தூக்கிடுவீங்க. கவலை இல்லை, இன்னைக்கு அவருடைய சேனலே ஒரு சேனல் ஓனரே இப்ப எங்க கட்சி தான், அதுல போட்டு விடுங்க. ஐயா எங்க தளபதி இருக்காரு பாருங்க, அவர் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் நீங்க எல்லாம் சொல்றீங்க. இந்த நடந்த குத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது முதலமைச்சர் தான் தளபதியாக ஆசைப்படுகிறார். ஒரே லைன்ல சொல்றேன், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, தன்னெழுச்சியான கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இத்தனை மணிக்கெல்லாம் திமுக வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏன் தெரியுமா? 9 மணியை தாண்டோன்னு திமுக காரங்க மத்தியில அப்படியே மாப்பிள்ள கடையை சாத்திரமா மாப்பிள்ள வா கிளம்பலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடக்கூடிய கூட்டம் அல்ல. என் கழக மாவட்ட செயலாளர் குரல் கொடுத்தால் கொடுக்கிற கூட்டம். ஒரு குரல் போதும். 300 ரூபாய் காசு கொடுத்து கூடக்கூடிய கூட்டம் அல்ல. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மூச்சையும் பேச்சையும் வாரி வழங்குவதற்காக சாமானிய வீட்டில் இருந்து வந்து சரித்திரம் படைக்கக்கூடிய வெற்றி கூட்டம். எனக்கு ஒரே சந்தேகம், அம்பத்தூர் வரும்போதுதான் எவ்வளவு பெரிய தொகுதி, எவ்வளவு அழகான ஊரு, எப்படிப்பட்ட மக்கள். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த முகத்தை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அந்த மகாலட்சுமியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா, அவ்வளவு சிரிப்பு. இப்படிப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கணும் சொன்னாங்களே, சொன்னதை எதையாவது அவங்க செஞ்சாங்களா? எதையுமே செய்யல. அப்ப இந்த அம்பத்தூருக்கு யாரு நம்முடைய வேட்பாளர்? யாராவனா இருக்கலாம், ஏன் அவர் இந்த மேடையிலேயே கூட இருக்கலாம். நம்ம வெற்றி தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ, அவர் விரல் யாரை காட்டுகிறதோ நல்லா எழுதி வச்சுக்கங்க. தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் வெறும் வேட்பாளர் மட்டும் கிடையாது, இந்த ஊரையே காப்பாற்ற போற காப்பாளராக இருப்பார் அந்த வேட்பாளர். நீங்க இந்த அளவெல்லாம் எடுப்பாங்கல்ல, சட்டைக்கு இவ்வளவு பேண்ட்டுக்கு இவ்வளவுன்னு. திமுக எம்எல்ஏக்கு என்ன தெரியுமா அளவுகோல்? 1 கொள்ளடிக்கணும், இல்லனா நியூஸ் தமிழ் கேமராமேனை போட்டு அடிக்கணும்.
பழனி ஆண்டின்னு ஒரு எம்எல்ஏங்க 50 பேர் சேர்ந்து ஒரு கேமராமேன் அடிக்கிறாங்க. நம்ம கேமராமேனே வெடன்னு வெயில்ல மழையில வாடி வதங்கி நம்ம கிட்ட மட்டும் வேகமா பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு எடிட்டர் போன் பண்ணி சொன்னார்னா ஆளுங்கட்சிக்கிட்ட கொஞ்சம் கேட்டு கேட்காம அப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க. போட்டு தாக்குதல் பண்ணி ஒரு வாரம் முன்னாடி இதே மாதிரி மக்கள்கிட்டயே போய் ஒரு டிபேட், அந்த மக்கள்கிட்ட ஒரு டிபேட், இந்த நவீன மைக்கெல்லாம் பொருத்திக்கிட்டு ஒரு தொகுப்பாளர் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே இருந்து ஒருத்தர் எண்ணத்தை விட்டு அடிச்சான்னு தெரியல, காயப்படுத்தி ரத்தம் கொட்டி இப்படி ஊர் அடிக்கிறவங்க, ஊடகத்தை அடிக்கிறவங்க, கொள்ளடிக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏவாக இருந்த காலம் முடிந்து விட்டது. இந்த ஊரையே காப்பாற்ற போகிற காப்பாளர்களும் மண்ணின் மைந்தர்களும் நல்ல மனிதர்களும் எம்எல்ஏவாக வரப்போற காலம் வந்துருச்சு. பிறந்த குழந்தை, ஒரு குழந்தை பிறகுது பாருங்க, ஜிஹெச்ல பிறந்தவர் நம்ம தலைவர். அந்த நாள்ல ஜிஹெச்ல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் போடுவார். சாதாரண வீட்டுல பிறந்தவர்மா, நம்மள மாதிரி ஒரு துணை இயக்குனர் வீட்டுல பிறந்தவருங்க. அவர் போட்ட அது பெரிய ஆச்சரியம் இல்ல. அவரை பின்பற்றி ஒவ்வொரு வருடமும் ஜிஹெச்ல அந்த பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும், எல்லா குழந்தைக்கும் தங்க மோதிரம் போடக்கூடியவர் என்னுடைய கடக மாவட்ட செயலாளர் பாலமுருகன். நாம என்ன பண்றோங்கிறது தெரியணும்ல. குறமட்டு சுலபா வந்தோம் இல்லைங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம். நான் ரொட்டி வாங்கிப்பேன், ஒரு முட்டை வாங்கிப்பாரு, ஒரு பால் வாங்கிப்பாரு. ஊட்டச்சத்துக்காக போய் குழந்தைக்கு ஒரு சின்ன காலனியில குடிசை போய் கொடுப்போம். படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம். வீட்டுல படிக்க முடியலையா, வா படிப்பகத்துல வந்து படி. திமுக மாதிரி குடிப்பகம் நடத்துற கட்சி கிடையாது, படிப்பகம் நடத்துற கட்சிடா டிவிக்கு. படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல மாவட்டத்துல சிறந்த மார்க் வாங்குறவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தையும் மேடை ஏற்றி தன் கையால பரிசு கொடுக்கணும்னு தமிழ்நாட்டுல ஒரே நேரத்தில் 14.5 மணி நேரம் நின்று கொண்டே பரிசு கொடுத்த ஒரே தலைவர் வெற்றி தலைவருங்க இந்த மனுஷன் மட்டும்தாங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குழந்தை படிக்க விஜய் படிப்பகம், படிப்பில் ஜெயித்தால் தளபதி கல்வி விருதுகள், கல்லூரி சேர தளபதி கல்வி உதவி தொகை, வாழ்வில் ஜெயிக்க விஜய் கல்வியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்காரை நடத்துகிற சர்க்கார் தளபதி விஜய். யார் செய்வா? 28 வருஷமா மன்றம் வைத்து சங்கம் வைத்து இதெல்லாம் நாங்க செஞ்சோம். காலம் பார்த்தது இந்த பொன்னான ஒரு மனிதர்கள் கையில ஒரு நல்ல காலம், ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கு. தான் துறையில எந்த ஒரு உச்சமாக இருந்தாலும் அதை யாரும் விடுறதுக்கு மனசே வராது. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அவ்வளவு சீனியர் 90 தொட்டுவிட்ட மதிப்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் முதலமைச்சருடைய பிஏவே 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்க முடியல. ஆனா பாவிகளா, ஆனால் தன்னுடைய துறை உச்சத்தை தூக்கி போட்டுவிட்டு இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தன் மீது கல்லடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாவீரன் என்னுடைய தலைவர். நான் ஒரு ஊருக்கு பேச போயிருந்தேன். ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி வந்தது, அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம், நான் மதுரை மாநாட்டுக்கு வந்திருந்தேன், ஒரு விஷயம் சொல்லணும்னு. நான் டக்குன்னு ஐயோ என்னம்மா எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க. இல்லண்ணே, எனக்கு எப்படியாவது தளபதியை பார்க்கணும்னு ஆசை. நான் தனியாவே கிளம்பி வந்துட்டேன். கூட்டத்துக்கு நடுவுல நுழைஞ்சு நடுவுல வந்துட்டேன். 15 லட்சம் பேர் சார், 15 லட்சம் பேருக்கு நடுவில் ஒரு சின்ன பொண்ணு எனக்கு பதறது கேட்கும், சிஸ்டர் அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அது சொல்லுது, நான் இடிச்சு அப்படியே நடுவுல வந்துட்டேனே, அந்த ரேம்ப் கிட்ட வந்துட்டேன், நீங்க பேசுறீங்க, நீங்க சொல்றீங்க தளபதி ரேம்புக்கு வந்துட்டாரு, அவர் இன்னும் கிட்ட போய் பார்க்கணும், தளபதி முகத்தை பார்க்க கிட்ட போயிட்டேன், ரொம்ப கிட்ட வந்துட்டேனே, அந்த ரேம்ப் என் ஹைட்டை விட அதிகமா இருந்தது, என் உசரத்தை விட அதிகமா இருந்தது, ரொம்ப கிட்ட வந்ததால தளபதியை பார்க்க முடியல. அப்பதான் திரும்பி பார்த்தேன், அத்தனை லட்சம் அண்ணன் நடுத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன், கண்ணீர் விட்டு அழுகையா வந்ததுன்னு. நான் கேட்டேன் அப்புறம் என்னாச்சுமா? நான் அலறத அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு. என் அண்ணனுங்கெல்லாம் பார்த்துட்டு, என்ன சிஸ்டர் உன் கண்ணுக்கு சாமி தெரியலையா, என் தோல்ல நின்று பாரு சிஸ்டர், தோல் அடிக்க வச்சு காட்டாங்க. 9 ஆண்டுகளுக்கு முன்பு மெரினாவில் ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம் வந்த போது 10 லட்சம் பேரை திரட்டி போராடிய போது, அந்த நள்ளிரவு நேரத்தில் நான் அங்கு நின்று கொண்டிருந்த போது, வட இந்தியாவில் இருந்து ஒரு ஊடகம் வந்திருந்த போது, எங்களுக்கு நடுவே ஒரு சிறுமி, ஒரு இளைஞி, ஒரு யுவதி அமர்ந்திருந்தால் போராட்ட களத்தில். அவளிடம் மைக்கை நீட்டி அந்த மீடியாக்காரன் கேட்கிறான், இவ்வளவு ஆண்கள் நடுவில் இருக்கீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? அப்ப அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை இன்று நான் நினைத்து பார்க்கிறேன். சுத்தி நல்ல மனசுள்ள
ஒரு நல்ல குணமுள்ள ஆண்ட நடுவில் இருக்கும்போது எனக்கு என்ன பையன், தாயின் கருவறையில் இருப்பதை போல பாதுகாப்பா இருக்கேன்னு அன்று அந்த பெண் சொன்னால், இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சொல்கிறார். எல்லையை காப்பவள் எல்லையம்மன், மடையை தருபவள் மாரியம்மன், ஒவ்வொரு சாமியும் பொண்ணுடா, ஒவ்வொரு பொண்ணு சாமிடா. தமிழக வெற்றி கழகம் பெண்களை தெய்வங்களாக பார்க்கிறது. அந்த பெண் தெய்வங்களை பார்த்து பொன்ராஜ் என்ற ஒரு மனித பதர் அவதூறாக பேசியிருக்கிறது. நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனது மனம் பதறிக் கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? நான் இந்த பக்கம் பனையூரில் இருந்து கிளம்பி அண்ணனிட்ட அன்பு கட்டளைக்காக ஓடோடி இந்த பக்கம் வந்தேன். அத்தனை நேரம் தலைவரோடு தான் இருந்தேன். அவர் அந்த பக்கம் திரும்பி பொன்ராஜ் என்ற மனித மிருகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் நிலையம் சென்று கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பேச்சு? நீ அறிவாலயத்திற்கு நன்றி விசுவாசம் காட்டுவதற்காக, அவர்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுவதற்காக மாற்று கருத்து கொண்ட பெண்களை பார்த்து என்ன சொல்ற? சொல்ல நான் கூசுது. ஆனா அவன் சொன்னது என்னுடைய வீதி உங்களுக்கு தெரியணும். மாற்று கருத்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்கள் எல்லாம் விபச்சாரிகள் சொல்றேன்னு சொன்னா, இந்த மேடையில் இருந்து அம்பத்தூரில் என்று சொல்லுகிறேன், பொன்ராஜ், நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பது வேறு. சிங்க பெண்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள். தன்னெழுச்சியாக கூடிய பெண்கள் இவர்கள். ஒரு பெண் கிட்ட போய் கேட்டு பாருங்க, புருஷனை ரொம்ப பிடிக்கும், ஆனா சின்ன வயசுல இருந்து தாங்கி பிடித்து கூட நின்ன என் தம்பியை அண்ணனை அதுக்கு மேல பிடிக்கும். அப்படி தம்பியா அண்ணனா பார்க்கக்கூடிய தலைவன் என் வெற்றி தலைவன். யார வேணா போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய அப்பாவை அது என் சாமிங்க, என் புருஷனுக்கு மேல அப்படி சாமியாக தெய்வமாக பார்க்கக்கூடிய என் தலைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை பற்றி அவதூறியாக பேசிய உள்ளதுன்னா அழுகி போகும். அப்துல் கலாம் கூட அவர் இருந்தாராம். அந்த பெரிய மனிதரின் பெயரை சொல்வதற்கு ஒரு தகுதி தராதரத்தை இழந்து விட்டு இன்று அறிவாலயத்தினுடைய வாசலில் வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய மனித பதராக மாறி இருக்கிறார் திரு பொன்ராஜ் அவர்கள். அவருக்கெல்லாம் பதில் சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யற, எந்த நிபந்தனையும் இல்லாமல் பொது மன்னிப்பு நீ கேட்கணும், பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். மாற்று கருத்து கொண்ட பெண்களை பற்றி தவறாக பேசியதற்காக, அரசியல் களத்தில் நுழைந்த பெண்களை பற்றி தவறாக பேசியதற்காக இன்னொரு மீடியால இருந்து போன் பண்ணி கேட்கிறாங்க, நீங்க எதுவும் வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறாரு. நான் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? விபச்சாரிகள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றேன். எத்தனை பெரிய குழுப்பு, எவ்வளவு அநாகரிக அரசியல். திமுக உனக்கு பின்புலமாக இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் பேசலாமா? ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு மக்கள் நீதி மையத்தில் நின்று அதற்கு முன்பு தனியாக ₹1 ஒரு இயக்கம் கட்டுறன்னு ஊரை அடித்து உலகில் போட்டு கடந்த தேர்தலில் ஒரு 3000 வாக்கு வாங்க கூட வக்கில்லாத நீ என்னுடைய பெண்களை பற்றி அவதூறாக பேசுவதா? காலம் பதில் சொல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாரும் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஒவ்வொரு கட்சியுமே காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. காசு இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும்னா அம்பானி தான் அரசியல ஜெயிக்க முடியுமா? திமுக நினைக்கிறாங்க விளம்பரம் போட்டு ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. விளம்பரம் நடிச்சுதான் ஜெயிக்க முடியும்னா லலிதா ஜுவல்லரி ஓனர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்க முடியும். 4 கடைக்கு போங்க, நம்ம கடைக்கு வாங்க. அண்ணாரி வளையத்துலங்க போன வாரம் ஒரு பையன் போயிருக்கான், பிடிச்சிழுத்த 2 சீட்டு சார். 2 சீட்டு தான், அதுக்கு மேல கிடையாது. 2 சீட்டு சார். நான் என்ன சொல்ல, 2 சீட்டு தான். வா பிரஸ் மீட் சொல்லு, எங்க இருந்து வர? நான் தண்ணி கேன் கூட வந்தேங்க. 25 கட்சி கூட்டணி, 26 கட்சி கூட்டணி. ஒரே ஒரு சேனல், சின்ன பையன் தான், தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கொடி தொண்டான். 25 கூட்டணி பெருமையா சொல்றல ஸ்டாலின். எந்த பேப்பரையும் பார்க்காம 25 கட்சி பேரை மட்டும் சொல்லுங்க சார். கட்சி பேரை நீ சொல்லிறியா? சட்டமன்றத்துல பெத்த அப்பா பேரே ஆக மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பார்த்து சொல்றேன். நீங்க பயம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. ஐயோ தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு, 25 கட்சி கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலாமா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும்தான் கல்லாப்பட்டிக்காக அங்க போயிருக்கிறாங்க. உண்மையை அறிந்த அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், மக்கள் அத்தனை பேரும் சாரசாரையா இங்க வந்துட்டாங்க. நல்ல அரசியலுக்கு வந்துட்டாங்க, நம்ம அரசியலுக்கு வந்துட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்முடைய தலைவர் அற்புதமான வாக்குறுதிகளை முன்னிறுத்தி இருக்கிறார்.
இந்த விஷயங்களை கொண்டு போய் வீடு வீடா கொண்டு போய் வீதி வீதியா கொண்டு போய் சேருங்க. வெற்றி தலைவர் இன்னும் சில மணி நேரத்தில் வெற்றி வேட்பாளரை குறித்து மிக சிறப்பான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. ஊரை அடித்து உலையில் கூடக்கூடிய, ஊடகங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய தீய சக்தி வேட்பாளர்கள் கிடையாது. உங்களுக்காகவே வாழக்கூடிய தூய சக்தி வேட்பாளர்களை காட்டப் போகிறார். இந்த வேட்பாளர்களின் கரங்களை பலப்படுத்துங்க, கட்டமைப்பை பலப்படுத்துங்க, களப்பணியை தீவிரப்படுத்துங்க. கேம்பெயின்ல இருந்து கேன்வாஸ் வரைக்கும் தளபதியினுடைய வெற்றி வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்துருங்க. தேர்தல் நாளன்று நம்முடைய ஒவ்வொரு வாக்காளர் கையிலையும் வெற்றி வாக்குமை அப்படியே பதிவு பண்ணணும். அந்த வெற்றிமை வரணும்னா ஒருமை நம்ம எல்லாருக்குள்ளரையும் எப்பவும் இருக்கணும். அந்த ஒருமை, ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. நாம ஒற்றுமையா தான் இருப்போம். ஏன் தெரியுமா? இந்த ஒற்றுமை வரும். ஏன் தெரியுமா? எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்க என் தலைவனிடம் இருக்கக்கூடியது வாய்மை, நேர்மை, தூய்மை. கண்டிப்பாக இந்த ஒற்றுமையை வாங்கி தரும். இந்த வாய்மையும் நேர்மையும் தூய்மையும் இந்த ஒற்றுமையும் சேர்ந்து தேர்தல் நாளன்று வாக்குமையாக மாறுகிற பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பண்ணையார் வீட்டு பசங்க கிடையாது, பாமர வீட்டு பசங்க எல்லாம் எம்எல்ஏ ஆவாங்க. நாமெல்லாம் எம்எல்ஏ ஆவோம். மன்னராட்சி மனப்பான்மையோடு தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், பேர முதலமைச்சர், கொள்ளு பேர் வருங்கால முதலமைச்சர், இதெல்லாம் வைப்பு நிதியா? அப்படிலாம் கிடையாது. உங்களில் ஒருவன், உங்களுக்கான ஒருவன், தர்மத்தாயின் தவ புதல்வன் முதலமைச்சராக வருவாரு. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். 3 நாள் முன்னாடி பார்த்தப்ப, சார் நான் உங்களை ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு விதமா கூடுவேன். அப்படின்னா வெற்றி தலைவரே வருக, நீங்க சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. தர்மத்தாயின் தவ புதல்வரே வருங்க, நீங்களும் அப்படியே சந்தோஷமா வருவீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே உங்ககிட்ட வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே வருக நான் சொல்லணும் சார், சொல்லுவேன் சார் சொன்னேன். உங்க கையில இருக்கு, உங்க ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்கு. கடுமையா வேலை செய்ய. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், சதிகள் வந்தாலும், சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை முறியடிங்க. மகாபாரதம் பழைய படத்தை பார்த்திருப்பீங்க. கர்ணன் என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். தான் கொண்ட கொள்கைக்காக களமாடுகிற பொழுது தேரோட்டை விட்டு ஓடுவான். தேர் பள்ளத்துல மாட்டிக்கும். அந்த பள்ளத்துல மாட்டின அந்த தேர் சக்கரத்தை தன்னை கொடுத்து அப்படி தூக்க முயற்சி செய்யும் கர்ணன்ற கதாபாத்திரம். இதுதான் சமயம். தாக்குதல் தொடுண்டன எல்லா பக்கத்திலிருந்து அம்படிப்பாங்க. எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் அந்த நெஞ்ச தொலைக்கும், இதயத்தை தொலைக்கும், ரத்தம் கொட்டும். அப்போது அந்த தேர்கால், அந்த தேரின் சக்கரத்தை தூக்க கஷ்டப்படுவார். ஒரு கட்டத்துல அர்ஜுனன் விடுகிற அம்பெல்லாம் மலர் மாலையா மாறி கர்ணன் கழுத்துல மாலையா விடும். அப்ப அர்ஜுனன் கதாபாத்திரம் கேட்கும், நான் கோபத்தோடு கடைகளை எய்கிறேன், இந்த ஆயுதமெல்லாம் அவன் மீது அன்பு மாலையா விழுதே எப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்வாரு, அவன் யாரோ கிடையாது, இத்தனை ஆண்டுகளமாக மண்ணில் நல்லது மட்டுமே செய்த தர்மத்தாயின் தவ புதல்வன். அவனை உன்னால் அழிக்க முடியாது. உங்க பாதம் பிடித்து கேட்கிறமா, சரித்திரம் தந்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புமா. அந்த நல்ல மனசுக்காரர் நம்ம வீட்டு பிள்ளைய அம்பத்தூர்ல இன்னைக்கு திரும்பிய திசையெல்லாம் வர்ற வழியிலலாம் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச, எங்க பார்த்தாலும் சிவப்பு மஞ்சளும் சிரித்தபடி வெற்றி கொடி பட்டொலி வீசி பறந்து 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 வா வாயின வரவேற்பு செய்தது பாலமுருகன். இன்னைக்கு அம்பத்தூர்ல பறக்கிற இந்த வெற்றி கொடி இன்னும் 28 நாள்ல செஞ்சாஜு கோட்டையில் பறக்கும் வெற்றி கொடி. தமிழ்நாட்டின் வெற்றி கொடி, தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. இதே உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட மக்கள்கிட்ட போக, இதே மேடையில, இதே இடத்துல, இதே தேர்தல் முடிந்த சில தினங்கள்ல, இதே வெற்றி விழா மேடையில் உங்கள் அத்தனை பேரையும் அழைத்து அந்த வெற்றி வேட்பாளருக்கு, காப்பாளருக்கு ஒரு வெற்றி விழா நாம் நடத்த வேண்டும். அப்போதும் இதே மக்கள் முன்னால், இதே தமிழக வெற்றி கழகத்தின் கடைக்கோடி தொண்டனை நீங்கள் அழைத்து பேச வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.